ஜிடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 வருடங்களுக்கு முன்பு குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்யும் பொழுது ஒரு நிரபராதியாய் அறியாமல் கொலை செய்த வழக்கில் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ராஜா இன்று அதிகாலை தப்பி ஓடினார். மேலும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள அவருடன் பணியாற்றிய திரு கான்ஸ்டபிள் முருகேசன் நம்மிடம் உள்ளார். வணக்கம் மேடம். நான் சார் கூட ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து அவருக்கு போலீஸ் ஆகணும், எல்லாரும் சட்டத்தை மதிக்கணும்னு நினைப்பு. ரொம்ப நேர்மையான மனுஷன். அவரோட ஏரியாவில் க்ரைம் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம். சின்ன வயசில் டேபிளில் சின்னதாக தூசி இருந்தால் கூட இரிட்டேட் ஆகிறவர் அப்போ க்ரைம்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இந்த ஊசிடி மாதிரி வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் உள்ளேயே அவருக்கு நிறைய எதிரிங்க. சின்ன சின்ன கான்ஸ்டபிள்லேருந்து பெரிய பெரிய அதிகாரி வரைக்கும் ஊழல் லஞ்சம் தான். இதனாலேயே அவர் ஆசைப்பட்ட மாதிரி க்ரைம்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். மன உளைச்சல் ஆளானவர் தப்பு பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து சீனியர் ஜூனியர்னு கூட பார்க்காம யார் தப்பு பண்ணாலுமே வந்து சுட ஆரம்பித்தார். அப்போ தான் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்னசென்ட்டை வந்து தவறி சுட்டுட்டார். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து அவரை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஒரு காலத்தில் அவர் பேர் கேட்டால் டிபார்ட்மெண்ட்டே நடுங்கும். எங்களுக்கெல்லாம் அப்படியே கையெல்லாம் நடுங்கும். எவனுமே வந்து தப்பு பண்ண மாட்டான். ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே மெல்ல மெல்ல மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் தப்பிச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தப்பிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எத்தனை தலை வந்து உள்ளே